ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 22 பதம் 7. ஷ்யாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாபி அவித்யா பித்தோபதப்த ரசனஷ்யன ரோசிகானு கிந்த்வ ஆதராத் அனுதினம் கலு சைவ ஜுஷ்டா ஸ்வாத் விக்ரமாத் பவதி தத் கதமூல ஹந்த்ரி. மொழிபெயர்ப்பு: கிருஷ்ணரின் புனித நாமம், குணம், லீலைகள் மற்றும் செயல்கள் கற்கண்டை போல திவ்யமான சுவை கொண்டவை. அறியாமையாகிய காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவனின் நாக்கினால் இனிப்பை சுவைக்க இயலாது. எனினும் சுவையான இத்திருநாமங்களை தினமும் கவனமாக உச்சரிப்பதனால் அவனது நாவில் இயற்கையான சுவை உண்டாகி அந்நோயை படிப்படியாக வேரோடு சாய்த்துவிடும். பொருளுரை: பகவான் கிருஷ்ணரின் புனித நாமம், தன்மை மற்றும் லீலைகள் பரம சத்தியமானவை, உன்னத அழகு வாய்ந்தவை, மேலும் அருள் கொண்டவை. இயற்கையாகவே அவை கற்கண்டை போல இனிமை நிறைந்தவை, அனைவரையும் மனமுருகச் செய்பவையும் கூட. அறியாமையானது பித்த நீர் சுரத்தலால் ஏற்படும் மஞ்சள் காமாலை நோய்க்கு ஒப்பாக கூறப்படுகிறது. மஞ்சள் காமாலையினால் பீடிக்கப்பட்ட ஒருவனது நாவினால் கற்கண்டை சுவைத்து மகிழ இயலாது. இனிப்பை கசப்பு என்றே எண்ணுவான். அதே போல அவித்யா, அறியாமையானது திவ்யமான சுவை கொண்ட கிருஷ்ணரின் புனித நாமம், தன்மை, உருவம் மற்றும் லீலைகளை ரசிக்க விடாமல் செய்கிறது. இந்நோய் இருந்த போதிலும் ஒருவன் கிருஷ்ண பக்தியை மிகுந்த கவனத்துடனும் சிரத்தையுடனும் மேற்கொண்டு புனித நாமங்களை சொல்லி கிருஷ்ணரின் திவ்ய லீலைகளை கேட்டால் அவனது அறியாமை அளிக்கப்படும். மேலும் அவனது நாவானது கிருஷ்ணரின் திவ்ய தன்மையையும் அவருக்கு உரித்தான மற்றவைகளின் இனிமையையும் சுவைக்க இயலும். இத்தகைய ஆன்மீக நலத்தை மீண்டும் அடைவதென்பது கிருஷ்ண உணர்வை சீராக வளர்த்து கொள்வதனால் தான் இயலும். ஜட உலகத்தில் உள்ள ஒரு மனிதன் கிருஷ்ண உணர்வை விட ஜட வாழ்க்கை முறையில் மேலும் மேலும் ஆர்வம் கொண்டால் அவன் நோயுற்ற நிலையில் உள்ளதாக கருதப்பட வேண்டியவன் ஆவான். பகவானின் நித்திய சேவகனாக இருப்பதுவே வழக்கமான நிலையாகும். ஜீவேர ஸ்வரூப ஹய கிருஷ்ணேர நித்யதாச. கிருஷ்ணரின் மாயா சக்தியின் வெளித்தோட்டத்தினால் கவரப்பட்டு கிருஷ்ணரை முற்றிலுமாக ஓர் உயிர்வாளி மறக்கும் போது இந்த நல்ல நிலை இழக்கப்படுகிறது. மாயாவின் இந்த உலகமானது துராசிரய அல்லது தவறான அடைக்கலம் எனப்படுகிறது. இந்த துராசிரயத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் இந்த ஜட உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முயல்கின்றனர். அவர்களது ஜட முயற்சியில் பயனளிக்காது போனாலும் அவர்களது அறியாமையின் காரணத்தினால் தங்களது தவறுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மக்கள் ஒரு தவறை மற்றொரு தவறு மூலம் சரி செய்ய முயல்கின்றனர். இந்த ஜட உலகத்தில் வாழ்வதற்கான போராட்டத்தின் வழிமுறையே இதுதான். இந்த நிலையில் இருக்கும் ஒருவனிடம் சென்று கிருஷ்ண பக்தியை நடைமுறைப்படுத்தி மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று அறிவுரை வழங்கினால் அதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மொத்த அறியாமைக்கு தீர்வாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. ஒன்றும் அறியாத குருட்டு தலைவர்களால் மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். கிருஷ்ண உணர்வினரான அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் இல்லாததால் அவர்கள் குருடர்கள் ஆவர். நாஸ்திகத்தன்மை நிறைந்த வாழ்வினால் உண்மை அறிவு இல்லாதவர்களான அவர்களை பகவத்கீதை பாவப்பட்ட நீசர்கள் எனவும் மனிதருள் கீழானவர் எனவும் குறிப்பிடுகிறது. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தேன ராதமா மாயயா வக்ருதஞான ஆசுரம் பாவமாஸ்ரிதாம். சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாஸ்திக தன்மையை ஏற்றவரும் என 4 விதமான தீயோர் என்னை சரணடைவதில்லை. பகவத்கீதை 7:15. இத்தகையவர்கள் கிருஷ்ணரிடம் என்றும் சரணடையாமல் இருப்பதுடன் கிருஷ்ணரின் அடைக்கலத்திற்காக முயல்பவர்களையும் எதிர்ப்பார்கள். இத்தகைய நாஸ்திகர்கள் சமூகத்தின் தலைவர்களாகும் போது மொத்த சூழ்நிலையும் அறியாமையால் நிரப்பப்படுகிறது. இந்நிலையில் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட ஒருவன் கற்கண்டை சுவைக்க இயலாதது போல இக்கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வரவேற்க மக்கள் ஆர்வம் கொள்வதில்லை. ஆனால் மஞ்சள் காமாலைக்கு கற்கண்டும் ஒரு மருந்து என்பதை ஒருவன் அறிய வேண்டும். அதேபோல குழம்பிய நிலையில் இருக்கும் இந்த சமூகத்தை திருத்த கிருஷ்ண பக்தியும் பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம
ஹரே ஹரே உச்சரிப்பதும் கிருஷ்ண உணர்வு நோயுற்ற ஒருவனுக்கு விருப்பமானதாக இல்லாவிட்டாலும் ஜட நோயிலிருந்து குணம் பெற வேண்டுமெனில் கிருஷ்ண பக்தியை கிருஷ்ண உணர்வை மிக்க கவனத்துடனும் அக்கறையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுரை அளிக்கிறார். ஒருவன் இந்த சிகிச்சையை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தொடங்குகிறான். ஏனெனில் பகவானின் இத்திருநாமத்தை சொல்வதால் ஜட நிலையில் உள்ள ஒருவன் எல்லாவித தவறான எண்ணங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். சேதோதர்ப்பண மார்ஜனம் ஆன்மீக அடையாளத்தை பற்றிய தவறான எண்ணமான அவித்யை இதயத்திற்குள் பெரிய அகங்காரம் வர காரணமாகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.